பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஜாபை பற்றின ஷேர் பண்ணல. ஸோ பெண் குழந்தைகளுக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு நலத்திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக தமிழக அரசு முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இந்த பெண் குழந்தைகளுக்காக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் மோர் இயர்ஸாகவே இருக்குது. அதாவது 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கான திட்டம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைகள் 2 இருந்தால் அவங்களுக்காக என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு 25,000, 2 குழந்தைக்கு 50,000. ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், அப்போ 3 பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 25, ரெண்டாவது குழந்தைக்கு 25, மொத்தம் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுற மாதிரி அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போலாம் நீங்கள் ரீசெண்ட் அப்டேட் கேட்டிருப்பீங்க, மேரேஜ் அப்போ தான் அந்த காசை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு 18 வயசானோடனே அவங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு ஆஃப்டர் இந்த காசை எடுத்துக்க முடிகிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. 18 வயசு பூர்த்தி ஆனோடனே இந்த காசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த திட்டத்தில் 2 பெண் குழந்தை தான் இருக்கணும். ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 வயது, அதாவது 2வது குழந்தைக்கு 3 வயசுக்குள்ளே இந்த ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். சப்போஸ் செகண்ட் குழந்தை ட்வின்ஸாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை ஒரு பெண் குழந்தை, அதுக்கடுத்து 2 ட்வின்ஸும் பெண் குழந்தைனா கண்டிப்பாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 25,000 மொத்தம் 75,000 கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டெபாசிட் பண்ண ஆஃப்டர் 18 வயசுக்கு அப்புறம் நம்ம இந்த காசை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாற்றுச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஸோ இன்கம் 72,000, அதாவது 72,000க்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆண் வாரிசு இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழ் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தை எதுவும் நாங்கள் தத்தெடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோ, ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2வது குழந்தைக்கு 3 வயசுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 043422333088 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தவித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஸோ இது தர்மபுரி மாவட்ட அலுவலகத்தில் போனீங்கன்னா இதுக்கான எல்லா ப்ராசஸும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ண